ராஜாராணி டாஸ்க் யாருக்கு சாதகமாக அமைஞ்சதோ இல்லையோ, அரோரா சிங்க்லேயருக்கு பயங்கர சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, வாக்கெடுப்பில் அவங்க ஒரு சேஃப் ஜோனை நோக்கி போயிட்டுருக்காங்க. சோஷியல் மீடியாவில் எடிட்ஸ் எல்லாம் தெறிக்க விட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது போல இருக்க. காத்து இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்க இந்த இதில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தாங்க. அந்த அழகுக்காக வாக்குகள் விழுதும். அதான் இது முன்னாடியே சாண்ட்ரா கணிச்சிருந்தாங்க. நீங்கள்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறீங்க அரோராவை நாமினேஷனில் விட்டு பார்த்தா கூட சேவ் ஆனாலும் ஆயிடுவா அப்படிங்கிற மாதிரி அவங்க கணிச்சாங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், விஜய் சேதுபதி இவங்களை காணலை, அதனால் இவங்களை வந்து மக்கள் தூக்கிடுவாங்க அப்படின்னா, நல்லா காணி கொண்டு இருக்கின்ற கனியை கடைசி இடத்துக்கு முன்னாடி போட்டு வச்சுருக்காங்களே. அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க, கனி ஒரு அற்புதமான கனி, சுவைமிக கனி, ரொம்ப அற்புதமானவங்க, நல்ல குணம் உள்ளவங்க சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் அதாவது பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து ஒரு விஷக்கனி. இன்றைக்கி பார்வதிக்கே கனி பாராட்டினவுடனே ஒரு மகிழ்ச்சி. கனியே சொல்லிட்டாங்களாம், இன்றைக்கி சூப்பராக பண்ண பார்வதி அப்படின்ன ஒன்று ஒரு மகிழ்ச்சி. இப்போ ஒரு வட்டமேசை மாநாடு, ஒரு புது அணி உருவாகிருக்கு. அதை கவனிச்சிங்களா? இந்த வைல்டு கார்டில் வந்த மூவர் அந்த அணியில் வந்து இவங்க சேர்ந்துக்கிட்டாங்க, பார்வதி சேர்ந்துக்கிட்டாங்க, 4 ஆனாங்களா. அவங்களுக்கு ஜிங்ஜா அடிப்பாங்க அப்படின்னு கமருதீன் அண்ட் திவாகரை அவங்க சேர்த்து வைத்ததாக சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, நான் சொன்னால் திவாகரெலாம் பெருசாக கேட்க மாட்டார், தலையாட்டிப்பார். திவ்யா நீ சொன்னால் ஒரு வாய்ப்பு இருக்குது, திவ்யாவுக்கு சொன்னால் தான் திவாகர் கேட்பாராம் அப்படின்னு பார்வதி கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ வாக்கெடுப்பின் முதல் இடத்துல தொடர்ந்து சாண்ட்ரா நீடித்து கொண்டிருக்கும் அந்த காட்சிகளை பார்க்கணும். அவரை தொடர்ந்து திவ்யா, 3வது இடத்துல பார்வதி இருக்காங்க. 4வது இடத்துல விக்ரம் இருக்கிறாருங்க. மக்கள்கிட்ட ஒரு அபரிவிதமான ஆதரவை பார்வையை எதிர்த்து அவர் பெற்றிருக்கின்றார் அப்படின்னு நம்ம உணர்ந்துக்கலாமா? அவர் மார்க்கிங் பண்ணாலும் எது பண்ணாலும் சிலருக்கு வந்து, ஏன்னா இன்றைக்கி ஒரு ஆங்கர் வந்து துஷார்கிட்ட பேட்டி எடுக்கும்போது அவருக்கு பார்வதிக்கு கண்ணு அடிபட்டு இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம்மா நானும் பார்த்தேன், கொஞ்சம் வருத்தம். மக்கள்லாம் கண்ணுக்கு பதில் வாயில் அடிபட்டுருக்குன்னு பேசிக்கிறாங்களாம். ஆங்கரு யாருன்னா பேசிப்பாங்களாடா டே. சரி, அதுக்கு அடுத்த இடத்துல திவாகர் இருக்கார். யார்? விக்ரமுக்கு கீழே திவாகர் இருக்கார். அவரை தொடர்ந்து வியனா இருக்கிறாங்க அரோரா, சுபிக்ஷா, கனி, ரம்யா. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டேஞ்சர் ஜோன் அப்படிங்கிறது சுபிக்ஷா, கனி, ரம்யாவாக போயிட்டுருக்கு. பயங்கர ஒரு விஷயமா இருக்க. அரோராவுக்கு இளவரசி வேடம் செட் ஆகி வாக்குகள் விழுதுன்னு சொல்கிறாங்க. உண்மையா?